அத்தியாயம் 28. வாழ்க்கையில் மேடு பள்ளம் வந்துதான் போகும். அது இல்லாத வாழ்க்கையும் ஒருவித சலிப்பை தந்துவிடும். அப்படித்தான் இருந்தது சாருவின் வாழ்க்கையும். யோகன் நடந்து கொள்ளும் முறையை பார்த்தவளுக்கு கோபம்தான் வந்தது. ஆனால் அமைதியாக இருந்தாள். அந்த அஜய் வந்து போன பிறகு யோகன் சற்று மாறியிருந்தான். தங்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்தது வெளியே தெரியாததுதான் அந்த பிரச்சனைக்கு காரணம் என்று நினைத்தான். அதனால் ஒரு வரவேற்பை ஏற்பாடு செய்யலாம் என்று நினைத்து சாருவிடம் கேட்டதற்கு, இப்போ அதுக்கு அவசியம் என்ன? வேணாம், என்னால் நாலு முழுசும் நடிக்கலாம் முடியாது என்று சொல்லிவிட்டாள். அதனால் யோகன் ஒரு முடிவு எடுத்து அவளை அடிக்கடி வெளியே அழைத்து சென்றான். சில பல நிகழ்ச்சியிலும் பார்ட்டியிலேயுமே கலந்து கொண்டனர் இருவரும். அன்று ஒரு தொழில்முறை பார்ட்டிக்கு இருவரும் சென்றிருந்தனர். இரவு நேரம் என்பதால் விருந்தும் ஸ்பெஷல் விருந்தும் குடிமகன்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருவரும் ஒரு டேபிளில் அமர்ந்திருந்தனர். கிளம்பலாம் என்று நினைத்த யோகன் தொலைவில் இருந்த தன் நண்பர்களிடம் சொல்லி கொண்டு வர சென்றான். அங்கு நண்பர்கள் அவனை விடாமல் பேசிக் கொண்டிருந்தனர். மனைவி தனியாக இருக்கிறாளே என்ற எண்ணம் மனதிலோட அவளை பார்த்தபடி நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தான் யோகன். அங்கு வந்த இன்னொரு நண்பன் சாருவை மறைத்தாற்போல் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தான். சாருவுக்கு அங்கு போரடிக்க தன்னுடைய ஃபோனில் ஏதோ பார்த்து கொண்டு அதிலேயே கவனமாக அமர்ந்திருந்தாள். போலாமா என்று அவள் அருகில் நெடியுடன் ஒரு ஆணின் குரல் கேட்கவும் நிமிர்ந்து பார்த்தாள். வாவ், என்ன அழகு, வா போலாம் என்றான் அவன் மறுபடியும். இவன் யாரிடம் பேசுகிறான் என்று சுற்றும் முற்றும் பார்த்தவள் அங்கு யாரையும் காணாமல் என்னிடமா பேசுகிறான் என்ற ஆச்சரியத்தில், எங்க என்றாள். எங்கே வேணாலும், உன்னோட ரூமுக்கு இல்லை என்னோட வீட்டுக்கு, இல்லைனா ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு, எங்கே உன் வசதியோ அங்கே என்று குளறியபடி கூறினான் அவன். அப்போதுதான் அவளுக்கு உரைத்தது தன்னை அவன் நினைத்து கொண்டிருக்கும் விதம். குட்டிக்கார நாயே என்று வாய் வரை வந்ததை அடக்கியவள், சாரி, நான் அந்த மாதிரி பெண்ணல்ல என்றாள். ஹே, நடிக்காதடி, இப்படி பிகு பண்ணாதான் பணம் நிறைய கறக்கலான்னு ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட வேணாம். நீ நினச்சதை விட அதிகமே தர்றேன், வாடி என்று அவளின் கையை பற்ற போனான். சாருவுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. இவனை என்று பல்லை கடித்தவள் சுற்றத்தை பார்த்து அமைதியானாள். ஒரு நிமிஷம் சார் என்று பல்லை காட்டியவள் யோகனுக்கு ஃபோன் எடுத்தாள். சீக்கிரம், யாருக்கு ஃபோன் செய்கிற? நீ யாரோடையாவது வாங்கித்திருக்கியா? பரவாயில்ல, இந்தா இந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு என்னோட வந்துடு என்று ஒரு கட்டு பணத்தை எடுத்து போட்டான். அத்தோடு ஒரு சிகரெட்டையும் எடுத்து பற்ற வைத்தான். அந்த சிகரெட்டின் நெடி அவளுக்கு இருமலை ஏற்படுத்தியது. சாருவின் நம்பரை பார்த்தவன் தன் எதிரே நின்றிருந்த நண்பனை விலக்கிவிட்டு அவளை பார்த்தான். அவள் அருகில் ஒருவன் புகையுடன் நிற்பதை பார்த்தவன், எக்ஸ்கியூஸ் மீ என்று அங்கிருந்து கிளம்பினான். நேரே சாருவிடம் வந்தவன் அவள் சிகரெட்டின் புகை பிடிக்காமல் கஷ்டப்படுவதை பார்த்தவன் அவளின் கரத்தை பிடித்து அவளை தன் பின்னே கொண்டு வந்தான். ஏய், யாருடா நீ என்று எகிரிய குடிமகன் யோகனை பார்த்ததும், ஏய் யோகி, நீயா என்று அவனை கட்டி பிடிக்க போனான். அவனை தடுத்தவன், ஆமாம் யோகிதான், சரி வரேன், இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று கிளம்பினான். சாருவும் அவனுடன் கிளம்ப, நோ நோ யோகி, அவளை என்கிட்ட விட்டுரு என்று தள்ளாடியவன், நீ தான் அவளை அழைச்சிட்டு வந்தியா? அவன் உன்னோடையா வந்தா? உனக்கு மட்டும் எப்படி தான் இப்படி குட்டிங்கெல்லாம் மாட்டுதோ. ரேகா, நேகா, மஞ்சினி, அப்புறம் இந்த குட்டி ரசன்னா உள்ள ஆளப்பா நீ. அந்த ரேகா ஒரு நாள் என் கூட வந்துட்டு நீ ஃபோன் செஞ்சவொடனே என்னை விட்டுட்டு உன்கிட்ட வந்துட்டா. அன்னைக்கு நான் அவளை தேடுறதே இல்லை. யோகி, எனக்காக ஒரு உதவி செய்ய, இவளை எனக்காக விட்டு கொடுத்துடு ப்ளீஸ் என்றவன் மேலே பேச முடியாதபடிக்கு அவன் கழுத்தை நெறித்தான் யோகன். முட்டாள், பேசுறது முன்னாடி யார் எவங்கன்னு தெரிஞ்சிட்ட மாட்டியா? குடித்தா தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுமா உனக்கு? ஷீ இஸ் மை ஒய்ஃப் என்று அடிக்குரலில் உருமினான் யோகன். அவன் கையின் பலத்தில் குடிமகனின் கண் சொருகுவதை பார்த்த சாரு, மித்து விடு, கொன்னுடாத, குடிகாரன் தெரியாமல் பேசியிருப்பான், பாட்சி நடந்துட்டு இருக்கு, பிரச்சனை வேணாம், வா போலாம் என்று அவன் கையை இழுத்தாள். யோகனின் பிடியிலிருந்து விடுபட்ட அவன், ஏன் கோவப்படுற யோகி? உன் கூட ஒரு பொண்ணை பார்த்தா என்னன்னு நினைக்க தோணும். சரி விடு, இவன் நம்பரை எனக்கு தா, நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன் என்றான் அவன் விடாமல். ராஸ்கல், அவ என் மனைவின்னு சொன்னேன் என்று யோகன் அதட்டவும் தொலைவில் நின்றிருந்த அவனுடைய மற்ற நண்பர்கள் அவர்களை நோக்கி வந்தனர். உனக்கு தான் தினம் ஒரு பொண்டாட்டியே, இன்னைக்கு இவ அதைத்தானே சொல்கிற என்றான். யோகன் தன் பொறுமை எல்லாவற்றையும் பறக்க விட்டான். ஒன்ன என்று அவனை அடிக்க வெறியுடன் கையை வீச சாரு அவன் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். வா போலாம், சாக்கடையில் கல் எறியாத என்று அவனை இழுத்தாள். அதற்குள் அங்கு வந்து சேர்ந்த யோகனின் நண்பர்கள் குடிமகனை அங்கிருந்து விலக்கினார்கள். யோகி, நீ கிளம்பு, உனக்கு தான் அவனை பற்றி தெரியுமே. ட்ரிங்க்ஸ் உள்ளே போனால் அவன் கிறுக்கு மாதிரி பேசுவான். 4-5 வருடம் அவன் ஊர்லேயே இல்லை.
அதனால் அவனுக்கு உன்னை பற்றி எதுவும் தெரியாமல் போயிட்டு என்று சமாதானம் செய்து அவனை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். சாருவின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் யோகன். அவன் பிடியிலிருந்து தெரிந்தது அவன் கோபத்தின் அளவு. ஏறு, சீட் பெல்ட்டை போடு என்று உரிமையவனின் கையில் கார் பறந்தது. அவனின் கோபத்தில் கார் கதறியது. வீட்டினின் முன் கேட்டின் முன் ஹாரன் காதை கிழித்தது. காரை பார்க் செய்த வேகத்தில் டயரை கட்டாயம் நாளைக்கு மாற்ற வேண்டும் என்று கண்டிப்பாக தேய்ந்து போயிருக்கும் என்று நினைத்த சாருவுக்கு தன் செல்ல பிராணியின் ஞாபகம் வந்தது. ஐயோ, உள்ளே போனோன்னே மேலே வந்து சாடுமே, இவன் இருக்கிற கோபத்தில் அதுகளை எதுவும் செஞ்சிடக்கூடாதே என்று நினைத்தவள் அவனுக்கு முன் வீட்டிற்குள் ஓடினாள். ஆனால் அதற்கு முன்பே தன் எஜமானனின் கோபத்தை அறிந்தது போல பம்மி போய் ஒதுங்கி இருந்தனர் அந்த அறிவுள்ள பிராணிகள். உள்ளே வந்தவன் டாமட் என்று கண்ணல் பட்ட பொருளை எல்லாம் எட்டி தள்ளினான். அந்த கோபத்தோடு மாடி ஏறி சென்று தன் அறையின் கதவை அடித்து சாத்தினான். கண்டிப்பாக அதில் கீறல் விட்டிருக்கும். சாருவுக்கு உடம்பு முழுவதும் உதறத் தொடங்கியது. இது புது யோகன். இவனை இப்படி இவள் பார்த்ததே கிடையாது. அவனை நெருங்குவது என்ன, அதை நினைக்கும் தைரியம் கூட அவளுக்கு வரவில்லை. அங்கே கங்கையாவும் அதே நிலையில்தான் இருந்தார். அவருக்கு ஒரு உயிரற்ற புன்னகையை தந்துவிட்டு சாரு தன் அறையை நோக்கி போனாள். சற்று நேரத்தில் திடீரென்று அவள் அறை கதவை திறந்து கொண்டு வந்தவன், படிச்சு சொன்னேன், இந்த கல்யாணம் வேணான்னு கேட்டியாடி, நன்றி கடன் அது இதுன்னு என்னை இப்படி கொண்டுட்டியடி, உன்னை முதல் பார்த்த அந்த நாள் என் வாழ்க்கையில் வராமலே போயிருக்கலாம் என்றவன் அவள் அறையிலிருந்து பொருட்களையும் ஒரு வழி செய்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். சாரு கல்லாய் இறுகி போயிருந்தாள். அவள் அளவில்லை, எதையும் பற்றி சிந்திக்கவும் இல்லை. இலக்கின்றி வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அன்று இரவு முழுவதும் தூக்கமின்றி கடந்தது. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டுவிட்டு சாரு வீட்டில் இருந்து விட்டாள். யோகன் காலையிலேயே கிளம்பி போய்விட்டான். அவன் ஆடிய ஆட்டத்தில் கலைந்திருந்த வீட்டின் பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அறையையும் சரி செய்யவே அன்று முழுவதும் நேரம் சரியாக இருந்தது சாருவுக்கு. தன் வீட்டின் விஷயம் வெளியே தெரிய வேண்டாம் என்று வேலையாட்களுக்கு அன்று விடுமுறை அளித்து விட்டாள். எதுவுமே கேட்க முடியாமல் தனக்காக சமைத்து வைத்துவிட்டு தன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த கங்கையாவுக்காக சாப்பிட்டேன் என்ற பெயருக்கு கொஞ்சம் கொறித்தாள் சாரு. இரவு வீடு திரும்பிய யோகன் ஹாலில் இருந்து இவளிடம் ஒரு பேப்பரை நீட்டினான். டிவோர்ஸ் பேப்பர், இதில் கையெழுத்து போடு, உனக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது என்று அந்த பேப்பரை போட்டுவிட்டு போனான் யோகன். அதை படித்து பார்த்த சாரு எதையும் பற்றி சிந்திக்க முடியாமல் அதை விட்டறிந்தாள். அதன் பிறகு 10 நாட்கள் கடந்த பிறகும் சாரு யோகனை நெருங்கவோ பேசவோ முயற்சி செய்யவில்லை. அவன் இவளுடைய முகத்தை கூட பார்ப்பதில்லை. இருவரும் பேசாமலேயே இருந்தனர். இருவரும் கிளம்புவார்கள், சாப்பிடுவார்கள், தங்கள் வேலையை பார்க்க போவார்கள். யோகனின் அறையில் மது உண்டதற்கான அடையாளம் எதுவும் தெரியாவிட்டாலும் அவனின் நடையில் கண்ணில் மது அருந்தியதற்கான அறிகுறி கங்கையாவுக்கு தெரிந்தது. அவன் மேல் உள்ள பயத்தினாலே ஒதுங்கி இருந்த சாருவுக்கு அது தெரியாமலேயே போய்விட்டது. ஹாஸ்பிட்டலில் ஓபியில் இருந்த சாருவை பார்க்க வந்திருந்த ரோசியை பார்த்த சாருவுக்கு சந்தோஷமாகவும் உடம்புக்கு என்னவோ என்ற கவலையும் ஒரே நேரத்தில் தோன்றியது. தன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து ரோசியை அணைத்து வரவேற்று சாரு, வாட் அ சர்ப்ரைஸ் ரோசி, பார்த்து எவ்வளோ நாள் ஆயிட்டது, உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா என்று கரிசனத்துடன் விசாரித்தாள் சாரு. தன் ஆஃபீஸில் வேலை செய்யும் ஒருத்தியை தன் எஜமானி வரவேற்ற முறையில் மகிழ்ந்து போன ரோசி அவளுடைய வேலைக்கு இடையூறு செய்ய விரும்பாமல் நேரே விஷயத்திற்கு வந்தாள். நான் நல்லா இருக்கேன் டியர், என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு எதுவும் பிரச்சனையா, அதான் பார்த்துட்டு போக வந்தேன் என்றாள் ரோசி. எனக்கா, நத்திங், ஏன் திடீர்னு என்று ஆச்சரியப்பட்டாள் சாரு. அது எப்படி நத்திங்காக இருக்க முடியும், ஓ பிரதிபலிப்பா அப்படி சொல்லலையே என்றாள் ரோசி. ஏன் பிரதிபலிப்பா என்று புரியாமல் விழித்த சாருவை பார்த்த ரோசி பேச ஆரம்பித்தாள். சாரு, ஒரு கல்யாணான தம்பதியருக்கு அவங்களோட முகத்தை பார்க்க கண்ணாடி தேவைப்படாது. அவங்க உணர்வை அவங்களோட இணையோட முகத்தில் பார்க்கலாம். உங்களோட உணர்வை எதிர இருக்கிற நாங்கள் எளிதாக அறிஞ்சிப்போம். உனக்கு பிரச்சனைன்னு உன்னோட இணை கடந்த 10 நாளாக தினம் ஆஃபீஸில் காட்டிக்கிட்டே இருக்குதே என்று சிரித்தாள் ரோசி. சாரு அமைதியாக இருக்க, என் பாஸ் தன்னோட பர்சனல் லைஃப்பில் எப்படி இருந்தாலும் அது தன்னோட வேலையோடு தொடர்பு படுத்த மாட்டார். அவரோட ஆஃபீஸில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். இஸ் இஸ் ஜெம் ஃபார் அஸ். ஆனால் வெளியே கொஞ்சம் கெட்ட பெயர் வாங்கி வச்சுருந்தாலும் நீ வந்த பிறகு அவரோட வாழ்க்கையை ரம்யமாக மாறிச்சு. எல்லா விதத்துலேயும் அவர் சந்தோஷமாக இருந்தார். ஒன்று அவர் கல்யாணமும் செஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்ட போது என் வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷத்தை அனுபவித்த நிமிஷம் அதுவாக தான் இருந்துச்சு. பட் நவ் என்று நிறுத்தி சாருவின் முகத்தை பார்த்தாள் சாரு. என்ன நடக்குது சாரு உங்களுக்குள்ள? கடந்த 10 நாளில் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் கதறத்தான் செய்கிறாங்க. பாஸ் ஆஃபீஸ் வர்றது கிடையாது, அப்படியே வந்தாலும் பார்க்குற எல்லாரையும் உண்டு இல்லைன்னு செஞ்சிடுறாரு. சில நேரம் அவர்கிட்ட மதுவோட நெடி. அந்த நேரத்தில் அவர் எவ்வளோ அவசரம்னாலும் யாரையும் பார்க்கவோ
ஃபைல் கையெழுத்து போடவும் மறுக்கிறாரு. யூ நோ ஒன் திங், அவர் எப்போதுமே இது போல் நடந்துட்டதே இல்லை. ஒரே ஆஃபீஸில் இருக்கிற நான் அவரை நேரில் பார்த்து 4 நாள் ஆகுது. அப்படி இருந்தும் அவரோட மாற்றம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டாள் ரோசி. சாரு கண்கலங்க இல்லை என்பது போல தலையாட்ட, தட்ஸ் அ ப்ராப்ளம் டியர், ஏன் உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய இடைவெளி என்று கேட்ட ரோசியிடம், ரோசி, அவர் என் மேலே கோபமாக இருக்காரு, அதனால் அவரை நெருங்க எனக்கு பயமாக இருக்குது என்றாள் சாரு திணறி போய். வாட், உனக்கு பயமாக இருக்குதா, அதுவும் அவரை பார்த்து? லுக் சாரு, யாரும் இதை கேட்டால் சிரிச்சிடுவாங்க. உன்னால் மட்டுமே அவரை சரி செய்ய முடியும். இப்போது உன்னால் மட்டுமே அவரை முன்னை விட மோசமாகவும் மாற்ற முடிஞ்சிருக்கு. அப்படின்னா யூ ஆர் தி பர்சன் டு மேக் யோகமித்ரன் ரைட் என்று கேட்டாள் ரோசி. தலையாட்டிய சாருவை தட்டி கொடுத்தவள், நீ ஒரு டாக்டர், கண்டிப்பாக சைக்காலஜி படிச்சிருப்ப. யோர் ட்ரீட்மெண்ட் நீ டு யோர் ஹார்ட், ஐ மீன் யோர் மெத்து, டேக்கர் ஹிம் என்றவள் சாருவிடம் விடை பெற்று கொண்டு சென்றாள். சாரு அதிர்ச்சியாகி போய் இருந்தாள். நர்ஸ் மேடம் நெக்ஸ்ட் பேஷண்ட் என்று கூறவும் தன் கடமையை பார்க்க தொடங்கினாள். அத்தியாயம் 29. சாருவுக்கு ஹாஸ்பிட்டலில் வேலையே ஓடவில்லை. என்ன செய்துவிட்டேன், யாரிடம் போய் ஈகோ பார்த்தேன்? அவன் என்னிடம் பேசாமல் போனால் என்ன, நான் அவனிடம் பேசியிருக்கலாமே. நான் போய் பேசியிருந்தால் என்னிடம் பேசாமல் அவனால் கோபத்தை இழுத்து வைத்திருக்க முடியாதே. ஆனால் இப்போது நெருங்கவே பயமாக இருக்கிறதே. இதை இப்படியே விடக்கூடாது. அவனிடம் பேசினால் என்ன செய்து விடுவான்? கோபத்தில் அதிகபட்சமாக அடிப்பானா? பரவாயில்லை, இன்றே இதற்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என்று நினைத்து தனது வேலையை முடித்துக்கொண்டு மாலை வீட்டுக்கு வந்து அவனுக்காக காத்திருந்தாள். ஆனால் பாவி பைய வராமல் அவனை ஏமாற்றி விட்டான். இரவு 10 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தான் யோகன். அவள் ஹாலிலிருந்து உள்ளே போகும் அவனை முறைத்து பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். அவனுடைய ரூமுக்கு போனவன் கதவை சாத்தி கொண்டான். போடா போ, இன்னைக்கு உன்னை என்ன சேரன் பாரு என்று கருவி கொண்டு இருந்தாள் சாரு. அவன் ஃப்ரெஷ் ஆகும் வரை அவனுக்கு நேரம் கொடுத்தவள் சற்று தாமதமாகவே அவன் அறையின் கதவை தட்டினாள். சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தான். கதவை திறந்தவள் யோகன் ஒரு கையில் மதுவுடனும் மற்றொரு கையில் ஃபிங்கர் டைடரையும் வைத்துக்கொண்டு ஜன்னல் அருகே நின்று வெளியே பார்த்து நின்றான். அவன் கை ஃபிங்கர் டைடரை கொண்டு தனது மனதின் ஓட்டத்தை அடக்கி கொண்டிருந்தது. கதவு தட்டும் சத்தம் கேட்டும் பிறகும் திரும்பாமல் நின்றான் யோகன். பிறகு கதவு திறக்கும் ஓசை கேட்டு திரும்பினான். சாருவை காணவும் அவன் கையிலிருந்த மது கொஞ்சம் கீழே இறங்கியது. வாயென்றும் சொல்லாமல் போயென்றும் சொல்லாமல் நின்றிருந்தான் யோகன் சாருவை பார்த்தபடி. அவள் உள்ளே வர முயலவும், என்ன வேணும் என்றான் இறுகிய குரலில். அவன் கையில் இருக்கும் மது கிளாஸை பார்த்தபடியே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு, அதனால என்று இழுத்தாள். அதனால என்று கேட்டவனின் கண் இடுங்கியது. அதனால எனக்கும் ட்ரிங்க்ஸ் வேணும் என்று தன் கையில் மறைத்து வைத்திருந்த கிளாஸை வெளியே கொண்டு வந்தாள். அதிர்ச்சியானவன், ஆர் யூ மேட், ட்ரிங்க்ஸ் சாப்பிட போறியா? அந்த ஸ்மெல் பண்ணாலே குடமாக வாமிட் எடுப்பேன். அப்புறம் உன்னை தூக்கி நிறுத்த முடியாது. அந்த மூடில் நானும் இல்லை. இதை சாப்பிட்டா கவலை வராதுன்னு உனக்கு யார் சொன்னா என்று கேட்டான் யோகன். அதெல்லாம் வாமிட் வராது, டேப்லெட் வச்சுருக்கேன், ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப். உங்கள் ஹெல்ப் எனக்கு வேணாம். அப்புறம் இதை குடித்தா கோபம் குறையும், கவலை பறந்து போயிடும்னு எனக்கு யாரும் சொல்லலை. நான் உங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன். இதை மட்டும் இல்லை, நான் நிறைய விஷயத்த உன்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். யாராவது நம்ம மேலே கோவப்பட்டு பேசாமல் இருந்தால் நாமளும் அது போல் இருக்கணுங்கிறதையும் நான் உன்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். என் அம்மா என்னை 17 வருஷம் என்னை வளர்த்தாங்க. அது என்னோடய குழந்தை பருவம். ஆனால் ஒரு பொண்ணுக்கு முக்கியமானது அவளோட டீனேஜ். அப்போ என்னை வளர்த்தது நீ தான். எப்படி இருக்கணும், யாரோட பழகணும், எல்லாத்தையுமே சொல்லி தந்தது நீ தான். அப்படின்னா நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னு நீ நினச்சா அது என்னோட தப்பு இல்லை, என்னை வளர்த்த உன் தப்பு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நவ் ஐ நீட் ட்ரிங்க்ஸ் என்று கிளாஸை நீட்டினாள். சாரு, போதும், உன்னோட ரூமுக்கு கிளம்பு என்று பல்லை கடித்தான் யோகன். நோ, ஐ நீட் ட்ரிங்க்ஸ் என்று அவள் முன்னேறவும், சாரு போன்னு சொன்ன என்று அதட்டினான் யோகன். சாரு எதையும் காதில் வாங்காமல் பாட்டிலை எடுத்து கிளாஸில் கவிழ்க்க ஆரம்பித்தாள். ஒரு கிளாஸையும் நிரப்பியவள் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு அதை வாயருகே கொண்டு சென்றாள். அவ்வளவுதான். யோகனுக்கு கண்ணில் தீ பறந்தது. பேபி என்று கத்தியவன் அவள் கையில் இருந்த கிளாஸை தட்டிவிட்டான். அது கீழே உடைந்து சிதற தன் கையில் இருந்த கிளாஸையும் கீழே போட்டுவிட்டு அந்த கையால் சாருவின் கன்னத்தை பதம் பார்த்தான். கன்னத்தை பிடித்து கொண்டு நின்ற சாருவை பார்த்து, முட்டாள், படித்த முட்டாள், என்ன காரியம் செய்ய பார்த்த? என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா? என்ன சொன்னேன்? நான் உன்னை வளர்த்தேன்னு தானே? ஆமாம், நான் தான் வளர்த்தேன், அதான் இப்படி வளர்ந்து நிற்கிற என்றவன் அங்கே இருந்த மதுபாட்டிலை போட்டு உடைத்தான். முட்டாள் முட்டாள் என்று அந்த ரூம் முழுவதும் சுற்றி வந்தான் யோகன். அவன் ஆத்திரம் தீர மறுத்தது.
ஆத்திரத்தில் சுவற்றில் தொங்கிய அவன் படத்தை ஓங்கி குத்தினான் யோகன். அது கீழே விழுந்தது. நல்ல வேளை அது லேமினேஷன் செய்யப்பட்டது. கண்ணாடி இல்லை. தன் தலையை கோதிக்கொண்டே அமைதியின்றி அங்குமெங்கும் அலைந்தான். கீழே விழுந்த யோகனின் புகைப்படத்தை குனிந்து எடுத்த சாரு அதை தன் கையால் துடைத்தாள். துடைத்தவள் அதை ஆசை தீர கண்ணீருடனே முத்தமிட்டு தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு மண்டியிட்டு அழுதாள். யோகன் கண்ணில் அவள் படவே இல்லை. அவனுக்கு கோபம் மட்டுமே பெரிதாக இருந்தது. சாரு அழுது தீர்த்தவள் அப்போதுதான் அவனை கவனித்தாள். இது கண்டிப்பாக என்னுடைய மித்து இல்லை. இவனுக்கு என்னமோ ஆகிவிட்டது. என் முகம்பாடினாலும் பொறுக்காத என் மித்து இன்று என்று நினைத்தவளின் செவியில் ரோசியின் வார்த்தை வந்து ஒலித்தது. நான் தான் காரணம். இவனுக்கு தனிமையை அதிகமாக கொடுத்து இவனை தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்க வைத்து விட்டேன். நானே அதை சரி செய்கிறேன் என்று நினைத்து கண்ணை துடைத்து கொண்டு எழுந்தவளை யோகனின் வலிய கரம் இழுத்தது. இழுத்தவன் அவள் கையிலிருந்து அவனது புகைப்படத்தை பிடுங்கி கட்டிலில் எறிந்துவிட்டு அவளை இழுத்து அணைத்தான். சாரி பேபி, சாரி பேபி என்பதை தவிர அவனின் வாயில் வேறு சொல்லே வரவில்லை. அவனின் கை சாரு கன்னத்தில் இருந்து அவன் கை தடத்தையே தடவியது. அவளை அணைத்து கொண்டு நின்றவன் அவளை விட்டு நீங்கி அவள் கையை பிடித்து கொண்டு அவள் அறைக்கு அழைத்து போனான். இன்டர்காமில் கீழே தொடர்பு கொண்டவன் தனது அறையை சுத்தம் செய்ய சொல்லிவிட்டு அவளை அணைத்தவாறு அமர்ந்தான். சாரி பேபி, நான் என் அப்பாவை போல உருவத்துலேயும் சரி குணத்துலேயும் சரி. அதனாலே நான் திருமணம் செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பணமும் தெம்பும் இருக்கிற வர மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் தனிமரமாகவே இருந்து விட தான் நினச்சேன். திருமணம் செய்கிற ஒரு சிறு தகுதி கூட எனக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. சின்ன வயசுலேருந்து ஏற்பட்ட மனக்காயம் என் எண்ண ஓட்டத்தையும் சேர்த்தே காயப்படுத்திட்டு என்றான் யோகன் அவள் கன்னத்தை தடவியபடி. அவன் கையை தன் கன்னத்திலிருந்து விலக்கியவள், இதை விட மித்து, நீ அடித்த ஊரடியில் நான் செத்துற மாட்டேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளையை அடித்து வள முருங்கையை உடச்சி வளன்னு. நீ என்னை அடித்தது தப்பே இல்லை. நான் தப்பு செஞ்சேன், நீ அடித்த. மித்து, நான் இதுவரை உன்கிட்ட உன் பாஸ்ட் லைஃப்பை பற்றி கேட்டதே இல்லை. இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லாத என்றாள் சாரு. எழுந்து அங்கேயும் இங்கேயும் அலைந்தவன் அவள் அருகே வந்து மண்டிக்கிட்டான். உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை, ஆனால் அதை சொல்கிறதுனா கேட்குற உனக்கும் சங்கடம் வரலாம் என்றான். பரவாயில்ல மித்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீ நினைக்கிற அளவுக்கு நான் குழந்தை இல்லை, கஷ்டத்தை பார்க்காதவல்ல. ஐ நோ எவ்ரி திங். யூனோ ஒன் திங், கேங் ரேப்பில் சிக்கிய ஒரு பொண்ணுக்கு இந்த கையாலேயே நான் மருத்துவம் பார்த்துருக்கேன். உடல் முழுசும் எரிஞ்சு போய் கட்டையாக கிடந்த சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்கிற குரூப்பில் இருந்திருக்கேன். நான் பார்க்காத ரத்தமும் இல்லை, ரணமும் இல்லை மித்து என்று அவனை சொல்ல ஊக்கினாள் சாரு. ஒரு நிமிடம் அவளை பார்த்தவன், உன் மடியில் தலை வச்சு படுத்துக்கவா பேபி என்று கேட்டான். ஏன் கேட்குற மித்து, இது உனக்கான இடம் என்றாள் சாரு சிறு புன்னகையுடன். தரையில் மண்டியிட்டிருந்த யோகன் சாருவின் மடியில் தலை வைத்தபடி தன் சிறு வயதை பற்றி கூறினான். என் அம்மா ரொம்ப அழகானவங்க, அன்பானவங்க. ஆனால் அந்த அன்பை தகுதியே இல்லாத என்னோட அப்பாவுக்கு மட்டுமே தந்தாங்க. அதுக்காக என்கிட்ட அவங்க அன்பா இல்லைன்னு சொல்லலை. 10 வயசு வரை எனக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சவங்க தான். ஆனால் முழுசும் இல்லை. அவங்களோட கணவன் அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துட்டா ஒரு வித அன்பும், அவங்கக்கிட்ட சண்டைன்னா ஒரு வித அன்பும் காட்டுவாங்க. என்கிட்ட மட்டும் இல்லை, அவங்கக்கிட்டேயும் தான். உலகமே என் அப்பா தான் அவங்களுக்கு என்றவன் சகலத்தையும் சொல்லி முடித்தான். தன் தாய் தன் கண் முன்னே கையை வெட்டி கொண்டு இரத்த வேலத்தில் துடி துடித்து இறந்ததை சொல்லும்போது சாருவின் மடி நனைந்தது. பேபி, தன் காதல் மனைவி இருந்த போதும் அவர்கிட்ட ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியும் இல்லை. பணத்தால் தன் மேலே எந்த கேஸும் வராமல் மூடி மறைச்சவர் மறுவாரமே தினம் தினம் ஒரு பொண்ணோட வீட்டுக்கு வந்தார். வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு பாடம் சொல்லி தர்றது போல் அந்த கருமத்தையும் கற்று தந்தார் என்று சற்று நிறுத்தியவன் பின்தொடர்ந்தான். என்னோட முதல் அனுபவம் என் தந்தையோட உறவு கொண்ட ஒரு பொண்ணுக்கிட்ட தான் என்றான். அதை சொல்லும்போது அவன் குரலில் இருந்த வழி சாருவின் கண்ணில் நீரை பெருக்கெடுத்து ஓட வைத்தது. இது போதும் ப்ளீஸ் என்று அவனை தன் வயிற்றோடு அணைத்தாள். பேபி, நீ இன்னும் நான் செஞ்ச பாவத்தை கேட்க தயாராக இருக்கியா என்று கேட்டான் யோகன். வேணாம் மித்து, நான் உன்கிட்ட எனக்கு இருக்கிறதா சொன்ன தைரியம் இப்போ இல்லை. அது மட்டும் இல்லாமல் உன்னோட கதையை ஒரே வரியில் சொல்லணுன்னா, ஒரு பொறுப்பற்ற பேரண்ட்ஸால் தவறுதலாக சீரழிக்கப்பட்டவன் நீ, அவ்வளோதான். ஆனால் அந்த ரோகன் அளவுக்குலாம் இல்லை. உன்னால் ஒரு கன்னி பொண்ணு பாதிக்கப்பட்டான்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்குன்னு உள்ள பொண்ணுங்கிட்ட தான் நீ பழகியிருக்க, அவ்வளோதான் உன் கடந்த காலம். அவள் தானே மெத்து என்று அவனை தேற்றியவள், இதுக்காகவா நீ திருமணம் வேணான்னு சொன்ன என்று கேட்டாள். அவனின் கடந்த காலம் ஒரு பொருட்டே இல்லை என்பது போல.
இல்லை என்று தலையாற்றியவன் தலையை உயர்த்தி அவள் கண்ணு நேரே பார்த்தான். நான் தான் சொன்னேனே, நான் என் அப்பாவை போலன்னு. அந்த கேடுகெட்ட மனுஷனுக்கு பிறந்தனா, அவரோட ஜீன் உள்ளனா, கல்யாணம்னு ஒன்று செஞ்சு அவரை போல் கொஞ்ச காலம் மனைவிட்ட என் உயிரே நீதான்னு வசனம் பேசிட்டு அப்புறம் உத்தமன் சென்ற வழியில் செல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்று கேட்டு சாருவின் வாயை அடைத்தான். அட பாவி, என்னம்மா யோசிக்கிற என்று நினைத்து வாயில் வார்த்தை வராமல் அயர்ந்து நின்றாள் சாரு. அதனால்தான் பேபி, உன்னை என் மனைவியாக பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லை என்று அவள் கழுத்தில் உள்ள தாலியை பார்த்தான். காலமெல்லாம் நீ என்னோட பேபியாக மட்டுமே இருக்கணும், அதான் நான் விரும்புகிறேன். பட் அது தப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால தான் உன்னை உன் பேரண்ட்ஸ் கிட்ட சேர்த்தேன். ஆனால் நீயோ என்று அவளை கேள்வியாக பார்த்தான். என்கிட்ட நீ இப்படி நடந்து கொள்றதுக்கு இது மட்டும்தான் காரணமா மித்து என்று சந்தேகமாக கேட்ட சாருவிடம். இல்லை, ஆனால் அதை இன்னைக்கு சொல்ல முடியாது, எனக்கு தூக்கம் வருது, வா உனக்கு ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன் என்றவன் அவளை கரம் பிடித்து எழுப்பி விட்டான். அவள் கன்னத்தில் மருந்து போட்டு விட்டவன், பேபி நீ தூங்கு, நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் என்று எழுந்தான். சாரு அவனை எழவிடாமல் பிடித்தாள். நோ மித்தோ, நீயும் நானும் இனி தனியாகவே படுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் திருமதி யோகமித்ரனாக இருக்கிறத விட உன் பேபியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நாளைக்கே நீ கையெழுத்து கேட்ட பேப்பரில் கையெழுத்து போட்டு தரேன். ஆனால் உன்னை விட்டு பிரிய மட்டும் மாட்டேன், ப்ளீஸ் மித்து என்று படுக்கையை பார்த்தாள் சாரு. எப்படி முடியும் என்னால்? நான் தான் அவள் மேலே பைத்தியமாக இருக்கிறேனே. இவன் என் வீட்டில் இருந்து 5 வருஷமும் சில நேரங்களில் மட்டும் தெரிஞ்ச அவளோட மீதான ஆசை அவள் என் மனைவியான போது பேய் ஆட்டம் போடுதே. என்னால் அதனால தானே நான் என் தந்தையை போல் உள்ளவனோன்னு நினச்சி அவளை விட்டு விலகி விலகி ஓடுறேன். இவன் என்னன்னா இப்படி கேட்குறாளே என்று நினைத்த யோகன் சிரித்தபடி அவள் தன் கையை விட்டு விலக்கினான். ஆனால் சாருவோ அவன் எதிர்பாராத நேரம் தன் முழு பலத்தையும் திரட்டி அவனை தன் வசம் இழுத்தாள். இதை எதிர்பாராத யோகன் அவள் மேல் விழப்போக அதற்குள் உருண்டு மறுபுறமும் சென்ற சாரு கட்டிலில் விழுந்து யோகனை புரட்டி போட்டு அவன் மேல் ஏறி அமர்ந்தாள். யோகன் இமைக்கும் நேரத்தில் அவள் செய்த வேலையை பார்த்து திணறி போனான். இவி, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? எழுந்திரடி கழுத, பொம்பளை பிள்ளை போல இருக்குதா பாரு என்று அவனை கீழே தள்ள போனான். கீழே தள்ள எண்ணி அவன் கையை தூக்க சாரு அந்த கை இரண்டையும் பிடித்து இருபுறமும் அழுத்தி அவள் முகத்தை யோகனின் முகத்தருகே கொண்டு சென்றாள். இங்க பாரு, பேசாமல் என் கூட தூங்குனா சரி, இல்லை மகனே நான் அடுத்து என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும் என்று மிரட்டினாள். வாய் மிரட்டினாலும் அவளுடைய கண் சற்று வெட்கத்தையும் பயத்தையும் ஊசியிருந்தது. கையை அவள் பிடியிலிருந்து விளக்க நினைத்த யோகன் மெதுவாக அவள் கண்ணில் உதட்டில் தன்னை தொலைத்து நின்றான். அவன் பார்வை மாற மாற இவள் பிடி சற்று தளர்ந்தது. அடுத்த நொடியே அவளை கீழே தள்ளிவிட்டு தன்னை விடுவித்து கொண்டவன், சரியான ரவுடிடி, நீ எங்கேருந்து படிச்சுக்கிட்டு வந்தியோ இதெல்லாம் என்று கேட்டவாறு படுக்கையை விட்டு எழுந்து நின்றான் யோகன். யூ என்று எழுந்து அமர்ந்தவள், நான் என்ன செய்வேன், வீட்டில் இருக்கிறது 2 பேர், நீயோ புதையலை பூட்டி வச்சது மாதிரி உன்னோட ரூமை பூட்டிட்டு உள்ள பாட்டிலும் கையுமா இருந்திருக்கிற. எனக்கு பொழுது போக வேணாமா? இந்த டிவியை விட்டால் வேறு கதி. அதை ஆன் செஞ்சால் வர்ற படத்தில் எல்லாம் இப்படி ஒரு 4 சீராவது வருது. சரி விட்டொல்லின்னு கதையை படிக்கலான்னா நம்ம வாழ்க்கையில் தான் ரொமான்ஸே இல்லை, படிக்கிற கதையிலையாவது ரொமான்ஸ் இருக்கட்டும்னு ஃப்ரெண்டுக்கிட்ட ரொமான்ஸ் கதை பேர் சொல்ல சொன்னா. அவள் சொன்ன கதைகளை படித்தப்புறம் தான் தெரிஞ்சுது இதுக்கு இந்த டிவியே பரவாயில்லன்னு. எல்லாம் ஒன்னால தான் என்று விரலை அவன் நேர் காட்டினாள் சாரு. அவள் பேசுவதையே சிரிப்பை அடக்கி கொண்டு கையை கட்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தவன் அவன் நேர் நீற்றிருந்த விரலை பிடித்து ஆட்டினான். ஆனாவுனா உனக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், உன் வளர்ப்பு சரியில்லைன்னு பேச்சு வேற என்றவன், புத்தி வளர்கிற மாதிரி ஏதாவது படி, நேரம் போகும், மகாபாரதம் ராமாயணம் அப்படி ஏதாவது படி என்று அறையை விட்டு வெளியே போக திரும்பினான். ஏன், அப்படியே ஒரு காவி ட்ரெஸ்ஸையும் ஒரு ருத்ராட்ச மாலையும் வாங்கித்தாயேன், அப்படியே காசி ராமேஸ்வரம் பக்கம் போயிடுறேன், நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட என்று எழுந்தவள் சில பேப்பர் கட்டிங்ஸை எடுத்து அவனிடம் காட்டினாள். இதை பாத்தியா, எல்லாம் நைட் கிளப்போட விளம்பரம், நீ ஒரு ரூமுக்கு போ, நான் காரை எடுத்துகிட்டு இங்கே போயிடுறேன் என்றாள். காலை ஒடுப்பேன் கழுத, பேருக்கு தான் பொண்ணு, சிற வேலையெல்லாம் ஆம்பளை போல, அதுவும் பொறுக்கி பேல போல, ஓடிப்போ, உன் கார்டு என்கிட்ட தான் இருக்குது, எப்படி போவேன்னு பார்க்குறேன் என்றவனிடம் தன் கைப்பையை திறந்து கார்டை எடுத்து காட்டினாள். உன்கிட்ட உள்ளது என் சேலரி கார்டு, என் கார்டு என்கிட்ட தான் இருக்குது, சில லட்சங்களோட என்று காரை ஆட்டினாள். அதிருந்து பார்த்தவன், உன்னெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களா, எருமை, அடுத்த கண்ணமும் பழுக்க போகுது உனக்கு, போய் படுத்து தொலை வரேன். ஆனால் கையை போட்டேன் காலை போட்டேன்னு இருந்துச்சு, கையும் காலையும் கட்டி பாத்ரூமில் போட்டுடுவேன் என்று மிரட்டியபடி அவள் கட்டிலில் ஒரு ஓரத்தில் வந்து படுத்தான். அப்படி வா வலிக்கு
என்றவள் மறுபுறம் வந்து அவனுக்கு முதுகை காட்டி கொண்டு படுத்தாள். படுத்தவள் அவன் புறம் திரும்பி, மித்து, நீ இந்த பக்கம் வாயேன், கண்ணம் கீழே படுறதுனால எனக்கு வலிக்கு என்றாள். மறுபடியும் அவளுக்கு ஒரு சாரியை சொன்னவன் அந்த புறம் போய் படுத்தான். இருவரும் அதன் பிறகு ஒன்றும் பேசாமல் கண்ணை மூடிக்கொள்ள சாருவின் கன்னத்தை மென்மையாக வருடியது யோகனின் விரல். கண்ணை மூடியிருந்தாலும் தூங்காமல் விழித்திருந்த சாரு பட்டென்று கண்ணை திறந்தாள். நீ இன்னும் தூங்கலையா போக்கரி என்றவனுக்கு, இல்லை திருட்டுப்படவா என்ற பதிலை தந்தாள் சாரு. அவள் கையை மாலையாய் அவன் கழுத்தில் பாட்டியபடி. இன்னும் உனக்கு என்னதாண்டி வேணும் என்று சலித்து கொண்டாலும் அவள் கையை விலக்க முயலவில்லை யோகன். ஏமித்து, நீ என்கிட்ட இருந்து விலகிறதுக்கு உண்மையான காரணத்தை சொல்றியா என்றால் அவன் கண்ணை பார்த்தபடி. பதிலுக்கு ஒன்றும் கூறாமல் யோகன் தன் விரலால் அவள் முகம் எங்கும் கோலம் போட்டான். கடைசியில் அவன் விரல் அவள் உதட்டின் அருகே வந்து நின்றது. வது, நீ ரொம்ப அழகு, அதுலேயும் உன் உதடு என்னை உன் வசம் பைத்தியமாக்குறதுல கை தேர்ந்ததுடி என்றான் அவள் உதட்டை குவித்தபடி. அவன் கையை விலக்கியவள், ஏன் உதடு தான் காரணமா என்று கண்ணை சிமிட்டினாள். ஆமாம், அதுதான் காரணம். இந்த பொல்லாத உதடு தான் உன்னை முழுசும் அடைய என்னை வெறி கொள்ள செய்து. ஐ மீன், தப்பாக நினைக்காத, காமத்தை தூண்டுது என்றான் யோகன். ஷீ பொறுக்கி என்று தன்னை அணைத்தவாறு படுத்திருந்தவனை பிடித்து கீழே தள்ளினார். பின்பு செய்தது போல அவன் முகத்தில் கோலமிட்டவள், கடங்காரா, குடிகாரா, குடிச்சிட்டு என்னெல்லாம் பேசுகிற? அதை என் மேலே கொண்ட காதல்னு சொல்லக்கூடாதா? என்ன நேரத்தில் பிறந்த நீ? இப்படியெல்லாம் உன்னால் மட்டுமே யோசிக்க முடியும் என்றாள் சாரு. நான் எங்கடியே குடித்தேன், அதான் வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே வந்து சாடி விட்டியே என்று அவளை தள்ளி விட்டவன், நீ என்ன சொன்ன? காதல்னா என்று எழுந்து அமர்ந்து வாய் விட்டு சிரித்தான். என்ன இழிப்பு என்றவள் மடியில் தலை வைத்து படுத்தாள். வது, உனக்கு மூளையே இல்லையே, அப்புறம் எப்படி கோல்டு மெடல்லாம் வாங்கின என்றான். கொன்றுவேன், பேச்சை மாற்றாமல் விஷயத்துக்கு வா என்றார். சரி சரி, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஆனால் அதை கேட்டு நீ வருத்தப்படக்கூடாது என்று பீடியை போட்டான். ஆமாம், நீ இப்போ மட்டும் ரொம்ப மூடி வச்சு பேசுகிற பாரு, சும்மா சொல்லு என்றார். நீ கேட்குற, அதனால் நான் சொல்கிறேன், அப்புறம் கோவப்பட்ட கொன்னுட்டேன். சரி கேளு, ஒரு அழகான பொண்ணை பார்த்தா என்னோட மூளை அவள் படுக்கையில் எப்படி இருப்பான்னு யோசிக்கும். நல்லவனாக எனக்கும் காதலுக்கும் என்ன சம்மந்தம் என்று கேட்ட யோகனின் மடியிலிருந்து விருட்டென்று எழுந்தாள் சாரு. அவள் கண்ணில் இருந்தது என்னவென்று தெரியாமல் அவளை பார்த்திருந்தான் யோகன். மித்து, பார்க்குற எல்லா அழகு பெண்களையுமா என்று கேட்டு யோகனை அதிர வைத்தாள் சாரு. ஏன் பேபி, என் மேலே கோவமா, அருவருப்பா, வெறுப்போ உனக்கு வரலையா என்று அதிர்ச்சி மாறாமல் கேட்டான். நீ முதல்ல சொல்லு என்றாள் அவள். இல்லை, பணத்துக்காகவும் திமிர்லையும் விட்டில் பூச்சியாக வந்து விழும் பெண்களை மட்டும்தான் பார்க்குறப்போ என்றான். என் சமத்து வித்து என்று அவன் முகத்தை தடவி நெட்டி முறித்தாள் சாரு. போதும், உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை என்று கடுக்கெடுத்தான் யோகன். ஏன் இந்த கோபம்? சரி ஓகே மித்து, லாஸ்ட் கொஸ்டின், நான் வந்த பிறகு அப்படி என்ன யார் மேலேயாவது உனக்கு வந்துச்சா என்று கேட்டான். இல்லை, வரவே இல்லை, ஒரே ஒரு முறை மட்டும்தான். அந்த ரேகாவை தேடி போனேன், ஆனால் அவள் என்னை தொட்டோன்னே அவளை விளக்கிட்டு வந்துட்டேன் என்றான். ஸோ என்றாள் சாரு. ஸோ என்று பதிலுக்கு கேட்டவனிடம், ஸோ நீ உன்னோட பேரண்ட்ஸ் மேலே உள்ள கோபத்தில் வேணும்னே தெரிஞ்சே தப்பு பண்ண, அப்புறம் நான் வந்த பிறகு அந்த எண்ணமே உனக்கு வரல, அப்போ தானே என்று விளக்கி கேட்டாள் சாரு. அப்படிதான் என்றான் யோகன் சலித்து கொண்டு. அப்படின்னா இப்போ என் மேலே உனக்கு வர்ற உணர்வு மற்ற பொண்ணுங்க மேலே உனக்கு வந்த உணர்வும் ஒன்றா என்ன என்று கேட்டுவிட்டு கட்டிலை விட்டு கீழே இறங்கி விட்டாள் சாரு. மறுபடியும் அடிப்பட யாரிடம் தெம்பிருக்கிறது என்று. முட்டாள்தனமாக கேள்வி கேட்காதவதோ, சாக்கடையும் சந்தனமும் என்றைக்குமே ஒன்றும் இல்லை. நீ சந்தனம், நான் சாக்கடை. இதை நான் மட்டும் சொல்லலை, ஆன்ட்டி, உன் அப்பா, அன்னைக்கு வந்து அஜயோட பேரண்ட்ஸ், அந்த குடிக்காரன், எல்லாரும் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அதான் உண்மையும் கூட என்றான். நான் அப்படி சொல்லவே இல்லையே மித்தோ, நான் தான் உன்கிட்ட வாழ போகிறவ, அவங்க இல்லை. நீ ஒரு தப்பு செஞ்ச, இப்போ அதை விட்டுட்ட. நீ தவறு செஞ்சதை நான் பார்க்கல, நான் பார்த்து மித்து ஒரு நல்ல மனுஷன். அப்புறம் உனக்கு ஒரு அஷூரன்ஸ் என்னால் தர முடியும், நீ கண்டிப்பாக உன் அப்பா போல் மாற மாட்ட என்றார். மாறிட்டனா என்றான் அவன். மாற மாட்ட என்றாள் இவள். மாறிட்டனா என்ன செய்வ, அதுக்கு பதில் சொல்லு என்றான் அவன். மாறலாம் மாட்டேன், அப்படி நீ சொன்னது போல் நடந்தா நான் என்ன தவிர இன்னொரு பொண்ணு நினச்ச நீ தேவையே இல்லைன்னு உன்னை உதறிட்டு போயிட மாட்டேன், கொன்னுடுவேன். அன்னைக்கு எவ்வளையோ வீட்டுக்கு கூட்டு வந்து நீ வாங்கிய அடி உனக்கு நினைவு இருக்கா இல்லையா என்று கேட்டு அவன் அருகில் வந்தால் கண்ணை உருட்டியபடி.
அவளை இழுத்து அணைத்தவன், தட்ஸ் மை பேபி என்றான். சிரித்தவள், மித்து, ஆஸ் எ டாக்டர் ஐ திங்க் யூ நீட் சம் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் என்றால் சீரியஸாக. எஸ் பேபி, ஐ அக்ரி தட். அதை நான் எப்போ உணர்ந்தேன் தெரியுமா? உங்ககிட்ட மிருகமாக நான் நடந்து கொண்ட போது. நாளைக்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் என்றான் அவனும் சீரியஸாக. நாளைக்கு எதுக்கு, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உன்னோட மன போராட்டத்திற்கு மருந்து என்ன தெரியுமா என்று கேட்டாள். தெரியலை என்று தலையாட்டியவனுக்கு, அது நான் தான் என்று அவன் கழுத்தை கட்டி கொண்டு சிரித்தாள் சாரு. அத்தியாயம் 30. பேபி எழுந்துரு, நீ ஹாஸ்பிட்டல் போக வேணாமா? நேரம் ஆகுது பாரு, எழுந்துரு என்று சாருவை உலுக்கி கொண்டிருந்தான் யோகன். ஐயோ கடவுளே, என்னை கொஞ்சம் தூங்க விட. நான் ஹாஸ்பிட்டலும் போகல, எங்கேயும் போகல, இன்னைக்கு லீவ் போட போகிறேன் என்று திரும்பி படுத்தாள். சோம்பேறி கழுத, எப்போ பாரு லீவு தான். என்னத்தை வெட்டி முறிச்ச நேற்று நைட்டு? வாய் வலிக்கு என் காதில் ரத்தம் வர்ற வர பேசிட்டு குப்புறப்படுத்த தூங்கிட்டு லீவ் வர போடுறியா? ஒழுங்கா எழும்பி கிளம்புற வழியை பாரு என்று அவள் போர்த்தியிருந்த போர்வையை உருவினான் யோகன். சலித்து கொண்டு கண்ணை திறந்தவள் அவன் ஆஃபீஸுக்கு கிளம்பி நிற்பதை பார்த்து, மணி என்ன என்று கேட்டால் எழும்பி அமர்ந்து கொண்டு. மணி 7 என்றான். 7 தானே, நீ ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் கிளம்பிட்ட என்றால் கேள்வியாக. சீக்கிரம் போகணும், அதனால தான் என்றான் கைப்பட்டனை போட்டவாறு. சரி போகிறவன் ஒரு சின்ன ஹெல்ப் செஞ்சுட்டு போயேன் என்றாள். சொல்லு என்றவனை நோக்கி இரு கரத்தையும் நீட்டினாள். என்ன இப்போ வா? முடியாது, உன்னை இப்போ தூக்கிட்டா என் சட்டை கசங்கிடும் என்றான். இல்லை கசக்க மாட்டேன் ப்ளீஸ், என்னை தூக்கி போய் பாத்ரூமில் விட்டுட்டு போதும் என்றாள். சரி வந்து தொலை, சட்டையை கசக்குனா அப்புறம் இருக்கு பாரு என்று மிரட்டிவிட்டு அவளை தூக்க போனான். கையை தூக்கி கொண்டு இருந்தவள் சட்டென்று அவன் தன் மேல் இழுத்து போட்டு மடமெடவென்று அவன் சட்டையை கசக்கினாள். ஒன்று என்று அவளை உதறிவிட்டு எழுந்தவனை பார்த்து சிரித்தாள் சாரு. 7 மணிக்கே ஆஃபீஸ் போறியா? விட்டால் 5 மணிக்கே போவேன். நேற்று என்ன சொன்ன? உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னல, ஆனால் நீ அதை மறந்து கிளம்பி போனால் என்ன அர்த்தம் என்றாள் சாரு. ஓகே எகுராத, கிளம்ப, ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றான் யோகன் அவள் அருகில் அமர்ந்தபடி. ஹாஸ்பிட்டலா? எதுக்கு? அங்கே உனக்கு என்ன வேலை என்றால் புரியாமல். நீ தானே சொன்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு என்றான். என்று சிரித்தவள், சாருக்கு அப்படி ஒரு நினப்பு இருக்கோ? தலையில் ஒயரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்கேன் எடுத்து உனக்கு அந்த வைத்தியம்லாம் தேவையே இல்லை, உனக்கு வீட்டு வைத்தியம்தான், அதுவும் ஏன் கையால் மட்டும்தான் என்றவள் அவன் சட்டையை பிடித்து அவனை தன்வசம் இழுத்தாள். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா என்றவள் அவன் முகமெங்கும் மெதுவாக பொறுமையாக முத்தமிட்டாள். கண்ணை மூடி அதிலே ஆழ்ந்திருந்தவனை பார்த்து அதையே தொடர்ந்தாள். பிறகு அதை நிறுத்தியவள், கடங்காரா வாங்கிட்டே இருக்கே, திருப்பி தர மாட்டியா என்றாள். கண்ணை திறந்தவன், நோயாளி நான் தானே, உனக்கு எதுக்கு தரணும்? நீ சரிப்பட்டு வரமாட்ட, வா உன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், வேறு டாக்டர்கிட்ட தான் நான் அந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிக்கிறேன் என்றான். என்ன என்று கொதித்தவள் அவனுக்கு 4 போடு போட்டாள். ஏய் விடுடி, சும்மா சொன்னேன் என்று சிரித்தவன், ஆனாலும் உண்மையே சொல்லணும்னா நவ் ஐ எம் ஃபீலிங் பெட்டர் என்று அவளை அணைத்தவன். சரி கிளம்பு, இன்றைக்கி ஆஃபீஸில் எனக்கு உண்மையிலே வேலை அதிகம் இருக்குது, நிறைய விரிசலாக சரி செய்ய வேண்டியது இருக்குது, எனக்கு ரொம்ப பசிக்கு வேலை செய்தா, இன்றைக்கி உன் கையால் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தரியா? கண்டிப்பாக என்று சொல்லிக்கொண்டு எழுந்தவளை, அப்படியே ஒரு செட்டு ட்ரெஸ்ஸையும் ரெடி பண்ணித்தா, கசக்கு நல்ல, அதுக்கு பனிஷ்மெண்ட் என்றான். படுக்கையை விட்டு எழுந்தவள் தனது கபோர்டை திறந்து அவளுடைய உடையை எடுத்தவள், இதையும் சேர்த்து அயன் பண்ணி வை, வேறு டாக்டர் கேட்டல்ல, அதுக்கு பனிஷ்மெண்ட் இது என்றவள் அதை அவனிடம் வீசிவிட்டு ஓடிவிட்டாள். குரங்க என்று முணங்கி கொண்டு அவள் உடையை எடுத்துக்கொண்டு போனான் அயன் பண்ண. அதன் பிறகு வந்த நாட்கள் இருவருக்கும் இனிமையாக இதமாக கழிந்தது. சாரு தன் லீவு நாளை சண்டேவாக மாற்றினாள். நேரம் கிடைக்கும் நேரமெல்லாம் வெளியே சுற்றினர். வீட்டில் இருக்கும் நேரமும் அவனை விட்டு அகலாமல் அவனை ஒட்டி கொண்டு அலைந்தாள். அன்று பேசியதோடு சரி, அதன் பிறகு அவனுடன் சீரியஸாக பேசுவதை தவிர்த்தாள். புதிதாக ஹாஸ்பிட்டல் கட்டும் முயற்சியில் ஆர்வத்தை காட்டினாள். அன்று ஷாப்பிங் செய்ய ஒரு மாலுக்கு போனார்கள். மித்து, இன்றைக்கி உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை நான் செலக்ட் செய்யலான்னு இருக்கிறேன், அதனால் நீ போகிற கடைக்கு வரக்கூடாது, ஓகேவா என்று ஒரு கடைக்குள் புகுந்து கொண்டாள். வெளியே நின்ற யோகனுக்கு ஒரு ஃபோன் வர அவன் பேசி கொண்டிருந்தான். நேனா, அங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்கவனை பார்த்தியா? ஒரு ஹேண்ட்ஸம் மேன், ரொம்ப மேன்லியாக இருக்கான், யாருக்கும் அடங்காத எனக்கு அவனை பார்த்த உடனே லவ் பண்ணணும்னு தோணுது என்றால் ஒருத்தி. அதே ஃபீலிங்ஸ் தான் எனக்கும், பட் மை பேட் லக், நான் ஆல்ரெடி கமிட்டட், ஆனாலும் நானும் ட்ரை பண்ணுவேன், இவன் சிக்கனா என் பழைய லவரை கழட்டி விட்டுடுவேன் என்றால் நெய்னா என்பவள். ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொண்டிருந்த சாருவுக்கு அந்த இரு பெண்களின் பேச்சும் சிரிப்பை வர வைத்தது. அவர்களை நிமிர்ந்து பார்த்து,
அசந்துதான் போனாள். 2 பெண்களும் பேரழகிகள். யார் அந்த அதிர்ஷ்டக்காரன் என்று அந்த பெண்கள் போகும் பாதையை பார்த்தவள் பேயாக மாறிவிட்டாள். அந்த 2 பெண்களும் யோகனுடன் தான் பேசிக் கொண்டிருந்தனர். ஓ, அந்த ஹேண்ட்ஸம் மேன்லி மேன் இவன்தானா என்று முணங்கியவள் கையில் இருந்த உடையை போட்டுவிட்டு நேராக அவர்களை பார்த்து போனாள். பேபி, நல்ல நேரத்தில் வந்த இவங்க என்று அவன் விளக்க முயல. போதும் போதும், எனக்கு எல்லாம் தெரியும், ஷாப்பிங் பண்ண வரைக்கும் போதும், போகலாம் வாங்க என்று அவனை இழுத்து கொண்டு போனாள். காரில் போகும்போது அவள் கோபமாகவே வந்தாள். இது என்னடா வம்பா போச்சு என்று அவனும் அமைதியாக வந்தான். அவர்கள் அறைக்கு வரும் வரை பொறுத்தவள் உள்ளே வந்ததும் கையில் ஷாப்பிங் செய்து பொருட்கள் எல்லாவற்றையும் பறக்க விட்டாள். யோகன் எப்படியும் போ என்று சோஃபாவில் போய் அமர்ந்து கொண்டான். சா, பொண்ணுங்களா அவங்க? அழகான ஒருத்தரை பார்த்துடக்கூடாதே, ஹேண்ட்ஸம் மேன்லின்னு மேலே போய் விழுந்துருவாங்க. ஒருத்தியாவது பரவாயில்ல, இன்னொரு பிசாசு அவனோட லவ்வரை கலட்டி விட்டுட்டு இவரை காதலிப்பாரான். ஏன் செய்யப்பட்டா திமுறேறிய கழுத. அவங்கள மட்டும் சொல்லி என்ன பயன்? அவங்கள கவர்றபடி உனக்கு என்ன இழிப்பு? அதான் சிரிச்சா பார்த்துட்டே இருக்கணுங்கிறது போல் அழகாக இருக்கியே. அப்படின்னா வெளியே போனால் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருக்கிறதுக்கு என்ன? என்னால் முடியல, சதா வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு அலையிற மாதிரி இருக்கு என்று விடாமல் பேசிக்கொண்டே போனவள் திடீரென்று முகத்துக்கு போடும் பவுடரை கை நிறைய தட்டினாள். நேரே இவனிடம் வந்தவள், நீ அழகாக இருக்கிறதுனால தானே எல்லாரும் பார்க்குறாங்க, இப்போ எப்படி பார்ப்பாங்கன்னு பார்க்குறேன் என்று அவன் முகம் முழுவதும் பவுடரை அப்பி வைத்து விட்டாள். ஹே பிசாச, என்னடி இப்படி செய்கிற என்றான் யோகன். அவனை பார்த்தவள், நீ இப்போவும் அழகாக இருந்து தொலைக்கிறியே என்றால் உதட்டை பிதுக்கியபடி. நீ வாங்க போகிற என்கிட்ட, ஒழுங்காக தொடச்சி விடு, எழுந்த கொன்னுட்டேன் என்றான் கொடுப்பில். பக்கத்தில் இருந்த டவலை எடுத்து துடைக்க போனவளை தடுத்தவன், ஒழுங்கா துப்பட்டாவை வைத்து துடைத்து விடு என்றான். இதுவரையா என்று துடைத்தவள், உண்மையில் நீ ரொம்ப அழகுதான், இதுவரைக்கும் உன்னை எந்த பொண்ணுமே லவ் பண்ணாமல் விட்டாங்கன்னா உண்மையிலே ஆச்சரியம்தான் என்றாள். போதும் போதும், எதுக்கு இவ்வளோ ஐஸு என்றான் யோகன் தன் முகத்தை நன்றாக துடைத்தபடி. ப்ராமிஸ் மித்து, ஆனால் ஒன்று, நீ அடிக்கடி நான் தப்பானவன் புலம்புவாயே, நீ அப்படி இருந்ததுக்காக நீ வேணும்னா வருத்தப்பட்டுக்கோ, ஆனால் நான் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? நீ கண்ட பெண்ணுங்களோட சுற்றியதுனால எந்த நல்ல பொண்ணும் ஒன்றும் சுற்றலை, அதனால தான் நீ எனக்கு கிடச்சிருக்க என்றவள் அவன் முகத்தை தடவி நெட்டி முறித்தவள். எனக்காக பிறந்தாயே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா என்று பாடினாள். அவளை முறைத்து பார்த்தான் யோகன். ஏன் கல்லு, ஒருத்தி உருக்கி பாடிட்டு இருக்கேன், பதிலுக்கு அடுத்த லைனை படிக்காமல் இன்னும் முறப்பு வேண்டியிருக்கு என்றால் ஒரு இடி இடித்தபடி. ஆமாம் ஆமாம், உன் நன்றி கடன் திருமணத்துக்கு இந்த பாட்டு ஒன்று தான் குறைச்சல் என்றான் அவன். ஏய் என்று அதட்டியவள், என்னை எப்போ பாரு நன்றி கடன்னு அதையே சொல்கிறேன். அன்னைக்கு அந்த பாட்டியில் அந்த குடிகாரன் கொளுத்தி போட்டதே இன்னும் சரியாகலை, அதுக்கு இடையில இதை போய் ஏன் பேசணும்னு பார்த்தா விடமாட்ட போல. உனக்கு என்ன கேட்கணும் கேளு, இன்னைக்கு 2ல் 1 பார்க்காம விடமாட்டேன் என்று சிலிர்த்து எழுந்தாள் சாரு. இல்லை, ஏதோ உருகி லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சது போல் ஒருத்தி சும்மா பார்த்ததுக்கே இந்த குதிக்கிறியே, அதான் சொன்னேன். உனக்கு உதவினதுனால தானே வேறு விதமாக நான் யாருக்கும் உதவி செஞ்சா அவங்களும் நன்றி கடன் என்னை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னா நான் மறுக்கவா போகிறேன்? உனக்கு தங்கைகளுக்கு பஞ்சமே இருக்காது, அப்புறம் ஏன் இந்த பொண்ணுங்களை திட்டிக்கிற என்றான் அவள் எடக்காக. டேய், புருஷன்னு பார்க்குறேன் இல்லை என்று சுற்றுமுற்றும் பார்த்தவள் அங்கே பழம் வெட்டும் கத்தியை பார்த்து அதை எடுத்தாள். ஏய், கீழே வைடி, அதை கையில் பட்டுட போது, நான் யாரை பற்றியும் பேசல போதுமா, உன் ஒருத்தியை கட்டியே முழி பிதுங்கி நிற்கிறான் என்று கத்தியை வாங்கி அதன் இடத்தில் வைத்தான். என் மீசக்கார அப்பாட்ட போய், அப்பா நான் இவரை காதலிக்கிறேன், இவர் தான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என் பல்லு 32ம் உன் காலடியில் வந்து விழுந்திருக்கும். அதை பார்த்துட்டு நீ சும்மா இருப்பியா? எப்படியும் வயசு வித்தியாசம் பார்க்காம கை ஓங்குவ. அப்புறம் அது ஊர் பிரச்சனையாகி அப்புறம் இப்போ மாமனாரும் மாப்பிள்ளையும் கொஞ்சிட்டு இருக்கிறது போலலாம் இல்லாமல் 2 பேரும் விரோதியாகி இருப்பீங்க. திருக்குறள் படிச்சிருக்கியா? நீ எங்கே படிச்சிருப்ப? நாளையிலேருந்து 1 மணி நேரம் உனக்கு திருக்குறள் கிளாஸ் என்றவள் தொடர்ந்தாள். அதில் வள்ளுவரையே சொல்லியிருக்காரு, பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின் என்று. அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு என்றவளை கும்பிட்டான் யோகன். தெரியும் செல்லமே, நீ விஷயத்தை மட்டும் சொல்லு என்றான். அன்னைக்கு நன்றி கடன் அப்படி இப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தா ஐயா இப்படி ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேரில் தினம் 1000 முத்தம் வாங்கிட்டு இருக்க மாட்டீங்க என்றாள் சாரு. யோகனுக்குள் எதுவோ குமிழ் விட தொடங்கியது. கரெக்ட், ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேரில் முத்தம் வாங்காமல் அப்பான்னு ப்ரொமோஷன் வாங்கியிருப்பேன். ராட்சசி, எல்லாத்தையும் கெடுத்த. அதுக்கப்புறம் எத்தனை முறை கால் பண்ண, சொல்லியிருக்க வேண்டியதானே உன்னை லவ் பண்ணுறேன்னு என்று சொன்னவனை ஏதோ வேற்று கிரகவாசியை பார்ப்பது போல் பார்த்தாள் சாரு. லவ்வா? நானா? OMG,
யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? என் மீசகார ஹிட்லர் அப்பாவுக்கு பிறந்துட்டு காதல் கத்திரிக்கான்னு என் புத்தி போகுமா என்ன என்று வாயை பிளந்து குமிழ்விட்ட அவன் மனதில் ஒரு குடம் நீரை ஊற்றினாள் சாரு. அடி பாவி, நன்றி கடனும் இல்லை, லவ்வும் இல்லை, அப்படின்னா எதுக்கு இந்த கல்யாணம் என்றான் யோகன். ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஒன்றை மட்டும்தான் பிடிக்கும். காலேஜில் ஒருவன் லவ்னு சொன்னதும் அந்த ஹரிகரன் என்னை கிஸ் பண்ண வந்தப்போவும் அவங்கள அடிக்கணும் போல் வெறி வந்துச்சு. ஒன்று அப்போ பார்க்கணும் போல் ஒரு வேகம் வந்துச்சு. அது லவ்லாம் தெரியாது, எனக்கு ஒன்று பிடிக்கும் அவ்வளோதான். அப்புறம் அன்றைக்கி ஒரு கிஸ் தந்தியே, அன்னைக்கு எனக்கு வேறு நினைவே இல்லை. ஆனால் நீயோ ஏதோ சாக்கடை அது இதுன்னு பேசிட்ட. சரி, இருக்க இடம் கொடுத்தா வேறு எதுக்கோ இடம் கேட்குறது போல் நினச்சிடுவோணும் அப்படின்னு நினச்சி தான் நான் அமைதியாயிட்டேன். இவ்வளோ கேட்குறியே, நானும் கேட்கலாம் இல்லையா? என் மேலே லவ் இல்லாமல் நான் கேட்டேன்னு ஏதோ ஐஸ்கிரீம் வாங்கி தர்றது போல் இந்த தாலியை என் கழுத்தில் கட்டினியா? ஏன்னு கேட்டு உங்ககிட்ட சண்டை போடட்டா? அப்புறம் நன்றி கடனுக்கு கல்யாணம் செஞ்சது போல் அடக்கம் ஒடக்கமாக நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டா நான் உங்ககிட்ட நடந்துக்கிறேன். இதிலிருந்து தெரிய வேணாமா? சரி, அதை விடு. இப்போ சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறியா என்று கேட்டால் அவன் கண்ணை பார்த்து. ஏற்கனவே அவள் கேட்ட கேள்வியில் ஆடி போனவன் இந்த கேள்வியில் அதிர்ந்து போனான். ஆனால் வாய் தானாக தெரியலை என்றது. பார், உனக்கே தெரியலைங்கிற பச்சைமன், எனக்கு என்ன தெரியும் சொல்லு என்று சோககீதம் வாசித்தாள் சாரு. போதும், சரி சொல்லு. இன்னைக்கு நீ உன்கிட்ட யார் என்னை பற்றி தப்பாக பேசினாலும் அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டுக்கிற, அப்படியே போயிடுற. ஆனால் நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தைன்னு பிறந்து அதுக்கிட்ட யாராவது உன் அப்பா எப்படின்னு சொன்னா என்று கேட்ட யோகனை பார்த்து தலையில் அடித்தாள் சாரு. ஏம்மா நீ இப்படி யோசிக்கிற? பிறக்காத உன் குழந்தை, உன் பேரப்ப குழந்தை, இதுகளெல்லாம் பற்றி யோசிக்கிறியே. பிறந்து வளர்ந்து உன் முன்னாடியே உன்னோட லவ்க்காக ஏங்கி நிற்கிறேனே, என்னை பார்க்க மாட்டியா மேத்து? ஒரு பொண்ணுக்கு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? கணவன்கிட்ட எனக்கு கொஞ்சமாவது அன்பை தாயேன்னு கேட்டு பெறுறது தான் என்றாள் சாரு கெஞ்சலாக. நோ பேபி, அப்படி சொல்லாத. இந்த உலகத்தில் எனக்காக இருக்கும் ஒரே சொந்தம் நீ. என்னை மட்டுமே நினச்சிட்டு இருக்க ஒரே ஜீவன் நீ மட்டும்தான். ஐ நோ தேட். பட் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். என்னோட மனைவியான நீ அனுதாபத்திலையோ நன்றி கடனோ வேறு கட்டாயத்தினாலேயோ என் கூட வாழ்க்கையில் இணையக்கூடாது. ஐ நீட் யுவர் லவ். எந்த காரணமும் இல்லாமல் எனக்காக மட்டுமே என் மேலே தோன்றிய காதல். இதை எதிர்பார்க்குறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை தான். ஆனால் என்னோட மனசு விரும்புகிறது அதைத்தான். ஆசை இல்லை, பேராசை என்றான் அவள் கையை பிடித்து கொண்டு. அப்படின்னா ஒன்று செய்வோமா? நம்ம 2 பேருமே இன்னும் 1 வருடம் லவ் பண்ணுவோம். அப்புறம் என்று நிறுத்தினாள் சாரு. அப்போது அவள் கன்னத்தில் ரோஜா பூ பூத்திருந்தது. வேற வேலை என்று மனதிற்குள் நினைத்தவன் சரி என்று தலையாட்டி வைத்தான். அப்புறம் மித்து, நம்ம கல்யாணம் முடிஞ்சு நாளையோட 3 மாதம் முடியுது. இனி ரிசப்ஷன் வைத்தா நல்லா இருக்காது. அதனால் 100வது நாள் அதை கொண்டாடுறது போல் பேப்பரில் நம்ம 2 பேரோட ஃபோட்டோவையும் கொடுத்து வாழ்த்து செய்தி கொடுத்துடலாம். அப்புறம் அன்னைக்கு உங்களோட குடிகார நண்பர்கள், தெரிந்தவர்கள், என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஒரு பார்ட்டியும் கொடுத்துடலாம். அப்புறமாவது எந்த லூஸும் ஏதாவது பேசாமல் இருக்கான்னு பார்ப்போம் என்றாள் சாரு. ஓகே என்றவன், இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாதா என்றான். ஆசை தோசை, அதான் வியாதிலாம் போயாச்சே, இனி எதுக்கு ட்ரீட்மெண்ட், வா போய் சாப்பிடலாம் என்று அழைத்தாள். சரியான ராட்சசிடி நீ என்றவன் அவளுடன் சென்றான். வெகு நாளைக்கு பிறகு இரவு நன்றாக தூங்கினான் யோகன். வது ப்ளீஸ், ஒன்னே ஒன்று ப்ளீஸ் என்று கெஞ்சி கொண்டு பூட்டிய கதவுக்கு வெளியே நின்றான் யோகன் நடுராத்திரியில். முடியாதுன்னா முடியாது தான். திருட்டு பயலே, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? 1 வருஷம் லாக் பண்ணணும் தானே சொன்னேன். சரி சரின்னு தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு நான் தூங்கி அப்புறம் நடுராத்திரியில் என்ன செஞ்சேன் என்றாள் சாரு கோபத்தில். என்ன செஞ்சேன் அதையும் நீயே சொல்ல என்றான் யோகன் சிரித்து கொண்டே. இருமை, சொல்லும்படியாவா செஞ்ச? இனி உள்ளே வரக்கூடாது, வெளியவே தூங்க என்றாள் சாரு. இதெல்லாம் அநியாயண்டி. தாலி கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன், அது தப்பா என்றான். படார் என்று கதவை திறந்தவள் அவனை உள்ளே இழுத்து, ஆமாம் முத்தம் கொடுத்த. எப்போ? நான் அறகுறை தூக்கத்தில் இருக்கிற போது. அதுவும் எங்க என்றாள். ஆமாண்டி, நீ தூங்கும்போது தான் கொடுத்தேன். முழிச்சிருக்கும்போது பக்கத்தில் வந்தால் தான் பதறி ஓடுறியே. நான் தான் உன் மேலே கோவப்படணும். நீ என்னை ஏமாத்திட்ட. எத்தனை நேரம் என்கிட்ட குழந்தை கேட்ட. நானும் அதை நம்பி உனக்கு எல்லாத்தையும் தெரியும்னு நினச்சேன் என்றான் அவனும் விடாமல். ஆமாம், நான் ஏற்கனவே இதில் பிஹெச்டி பட்டம் வாங்கி வச்சுருக்கேன் பாரு. முன்னாடிலாம் நீ பக்கத்தில் வந்தால் சும்மா இருப்ப. ஆனால் இப்போ உன் கையும் காலும் இருக்குதா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேணாமா என்றால் சினுங்கி கொண்டே. சாரி, இப்படி டைம் கேட்டால் நான் கொடுக்காமலா போவேன்? ஸ்லோவாக போகலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் லெசன் இன்றைக்கி ஆரம்பிச்சாகணும் என்றவன் அவளை தூக்கி கொண்டு கட்டிலுக்கு போனான். அவள் பயத்தில் கண்ணை மூடுவதை பார்த்தவன், தூங்கு என்றான் சிரித்து கொண்டே கட்டிலில் விட்டவாறு.
எவ்வளோ நேரம்தான் கண்ணாடி முன்னாடி நிற்பவதோ, சீக்கிரம் என்றான் யோகன் காலையில் அவசரமாக கிளம்பியபடி. இருமித்து இந்த சாரி மடி வேணான்னு அட்டம் பிடிக்குது என்று சாரியை சரி செய்து கொண்டிருந்தாள் சாரு. எங்க பாப்போம் என்றவன் அதை சரி செய்து விட்டான். சரி போலாம் வா என்ற சாரு ஹேண்ட்பேக்கை எடுக்க அவளை இழுத்து அடைத்து அவள் இதழை மூடினான். திமிரியவளின் கூந்தலை கையால் மென்மையாக அலைந்தவன் அவளை கிழங்கடித்தான். சாரு மெல்ல தன்வசம் எழுந்தாள். அவள் கை கால் உதற தொடங்க மெல்ல அவளை விடுவித்தான். சற்று நேரம் அவளை அணைத்து நின்றவன், முதல் பாடம் என்றான் அவள் காதோரத்தில். அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் தன் உடையை பார்க்கும் சாக்கில் குனிந்து கொண்டாள் சாரு. உன்னை போலலாம் இல்லை, ட்ரெஸ் கசங்காமலேயே கிஸ் பண்ணுவோம்ல என்றான் காலரை தூக்கி கொண்டு. ஷீ என்று அவனை தள்ளி கொண்டு ஓடி போனாள் அவள். அவளை ஹாஸ்பிட்டலில் விட்டுவிட்டு வீடு திரும்பும் நேரத்திற்காக காத்திருக்க ஆஃபீஸ் போனான் யோகன். தினம் தினம் அவளை சீண்டி சீண்டி பார்த்தான் யோகன். வது, ஏய் வது என்று அழைத்தவனின் மார்பில் படுத்திருந்தவள் தூங்குவது போல பாசாங்கு செய்தாள். சும்மா தூங்குறது போல நடிக்காத, அதான் உன் மூச்சு காத்தே சொல்லுதே என்றான் யோகன். என்ன சொல்லுங்க என்றாள் சாரு கண்டு கொண்டான் என்று நினைத்து. நீ இப்போலாம் ரொம்ப மாறி போயிட்ட. என்னை திட்ட மாட்டேங்கிற, அடிக்க மாட்டேங்கிற, சண்டை போட மாட்டேங்கிற, எல்லாவற்றையும் விட கொடுமையாக என்னை வா பொண்ணு கூப்பிடாம வாங்க போங்கன்னு போர் அடிக்கிற என்றான் யோகன். இனி இப்படித்தான் என்றாள் சாரு விலகிப்படுத்தபடி. பொடி கல்லு என்றவன் வேறு பக்கம் திரும்பி படுத்துக்கொண்டான். நேரம் 12 தாண்டிய போது சாரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். திடீரென்று முழித்தவள் யோகனின் கை தன் இடுப்பின் மேல் இருப்பதை உணர்ந்தாள். அவன் கையை விலக்க முயன்றவளை இழுத்தது அந்த கை. சட்டென்று அந்த பக்கம் இருந்த ஸ்விட்சை எட்டி போட்டாள். அப்போது அவன் முகத்தை பார்த்தவள் கண்ணும் சிவந்து நின்றாள். பார்வையாலேயே இவளை யாசித்தான் அவன். டாக்டரம்மா, கொஞ்சம் இந்த பேஷண்ட் மேலே கருணை காட்டக்கூடாதா? எத்தனை வருஷம் தவம், ப்ளீஸ் என்று கெஞ்சியது அவன் குரல். பதில் கூறாமல் மறுபடியும் ஸ்விட்சை தேடினாள் சாரு. அவளுக்கு கஷ்டம் தராமல் ஸ்விட்சையும் சாருவையும் சேர்த்து அணைத்தான் யோகன். அவர்கள் தங்களை ஒருவருக்கொருவர் தேடிக்கொண்டனர். மறுநாள் விடியல் இருவருக்கும் இனிமையானதாக இருந்தது. மனைவியை விடிந்த பிறகும் விடாமல் நாடினான் யோகன். அவளை தேடிய ஒவ்வொரு முறையும் அவன் வாய் விடாமல் சொன்னது ஐ லவ் யூ என்றுதான். ஆனால் சாரு பதில் ஏதும் சொல்லவில்லை. அன்று மட்டும் இல்லை, அதன் பிறகு வந்த நாட்களிலும் தான். கணவன் தன்னை நெருங்கும் போதெல்லாம் உடல் தேவையை மீறி அவன் தன்னிடம் எதை எதிர்பார்க்கிறான் என்று தெரிந்தும் அமைதி காத்தாள் சாரு. மாதமும் உருண்டோடியது. ஒரு நாள் சாரு ஹாஸ்பிட்டலில் மயங்கி விழ தகவல் தெரிந்து விழுந்து அடித்து ஓடி வந்தான் யோகன். அங்கே இருந்த டாக்டர் அனைவரும் ஒன்றுமில்லை, டயர்டாக இருக்காங்க என்று சொல்ல மனைவியை வீட்டுக்கு அழைத்து வந்தவன் அவளிடம் மன்னிப்பு கேட்டான். வது, சாரிடா, நான் உன்னை அதிகமாக தொந்தரவு செஞ்சிட்டனா என்றான். இல்லை என்றவளின் கையை பிடித்து கொண்டு அசையாமல் இருந்தான். நீ வேணும்னா ஒரு மாதம் உன் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரியா என்று கேட்டான். விடுவியா, விட்டுட்டு இருப்பியா என்று இவள் திரும்பி கேட்க, முடியாது என்று எழுந்து கொண்டான். எழுந்தவன் கையை பிடித்து நிறுத்தியவள், மித்து ஐ லவ் யூ என்றாள். தன் காது எதுவும் தப்பாக கேட்டதா என்று விழித்தவனிடம், சரியாதான் கேட்ட மித்து, ஐ லவ் யூ என்றாள் சாரு. அவள் கையை மென்மையாக விலக்கியவன் திரும்பி நின்று கொண்டான். ஏன் மித்தோ, ஒரு நாளைக்கு 100 முறை சொல்வ, இன்னைக்கு நான் சொன்ன போது சொல்ல மறுக்கிற என்றாள். இத்தனை நாள் தேவைப்பட்டதா உனக்கு இது சொல்ல என்றான். அவன் குரலில் கோபம் இருந்தது, ஆனால் அதை அடக்கி கொண்டிருந்தான். இல்லையே, அன்னைக்கு இதை பற்றி பேசியே அன்னைக்கு நைட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு உன்னை எப்போதிருந்து நேசிக்க தொடங்கினேன்னு. ஆனால் நான் உன்கிட்ட சொல்லலை. காரணம், உன்னை போல் வெறுங்கையோடு சொல்லாமல் கிஃப்டோடு சொல்லணும்னு நினச்சேன் என்றால் சிரித்து கொண்டே. அவளை ஏறிட்டவன் சுற்றி தன் பார்வையை ஓடவிட்டான். அங்கே ஒன்றையும் காணாமல், அப்படி என்ன பொல்லாத கிஃப்ட் வச்சிருக்க என்றான். பொல்லாத கிஃப்ட் தான், மறந்தோ நீ என்னை விட்டு விலக முடியாத கிஃப்ட் அது என்றவள் அவள் கரத்தை அவனை நோக்கி நீட்டினாள். யோசனையோடு நின்றவனின் பார்வை அங்கே இருந்த மாத காலண்டரை பார்த்தது. நெற்றியை சுருக்கி யோசித்தவன் நீண்டிருந்த அவள் கையை பற்றி அவளை முத்தத்தால் நனைத்தான். உண்மையாவா? அதான் மயங்கி விழுந்தியா? அப்புறம் ஏன் டாக்டர் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க? ஓ, சர்ப்ரைஸா என்று கேட்டவன் கண்ணல் ஒரு பயம் படர்வதை கண்டவள். போ மித்து, நான் ஊருக்கு போகிறேன் என்றால் திரும்பி கொண்டு. இல்லை, நான் எதுவுமே நினைக்கல, நம்ம குழந்தைய நல்லா வளர்க்கலாம் என்றான் கலங்கியபடி. மித்து, கேட்க மாட்டியா? என்னைக்கு உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன்னு என்றாள். எனக்கு ஏற்கனவே பதில் தெரியும் என்றான் அவன். என்னைக்கு என்றாள் அவள். உனக்கே தெரியாது, ஆனால் அதை உணர்ந்தது நம்ம மொத்தத்தில் தான், சரிதானே என்றான் யோகன். ஆச்சரியமாக பார்த்தவளை நோக்கி, எப்படி தெரியும்னு பார்க்குறியா? எனக்கும் அன்னைக்கு தான் உன் மேலே உள்ள காதல் வெளிப்பட்டுச்சு, ஆனால் பல குழப்பம் என்றான் யோகன். விழித்து பார்த்தவள்,
ஒருவேளை நான் என் அப்பாட்ட பேசாமல் போயிருந்தா என்றாள் ஆதங்கத்தில். 2 பேரும் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கோம். கண்டிப்பாக தற்கொலை செய்ய மாட்டோம். நாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொண்ட காதலும் அதோட நினைவும் நம்ம மரணத்துக்கு தள்ளியிருக்கோம் என்றான் யோகன். நமக்கு எப்போது தோணுச்சுன்னு தெரியாத நம்மளோட மெல்லிய நேசம் இன்னைக்கு 10 மாசத்துல நம்ம பிள்ளையா நம்ம கையில் இருக்கோம் இல்லையா மித்து என்றாள் சாரு. ஆமாம் பேபி என்று அவளை அணைத்து கொண்டவன் தன் ஃபோனை எடுத்து தன் மாமனாருக்கு தகவல் சொன்னான். அவர்கள் வாழ்க்கை இன்னலோடு தொடங்கினாலும் இன்பமாக மாறிவிட்டது. அது அப்படியே தொடர நாமும் இறைவனை வேண்டுவோம். முற்றும். இது போல் இன்னும் பல நாவல்களுக்கு விஸ்வபூமி ஆடியோ நாவல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே செல்வநந்தினி.